அன்பு உள்ளங்களுக்கு காலை இனிய வணக்கங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஏசாயா 26:3. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வது என்பது திராட்சை செடியினை கொடியானது எப்படி பற்றி படர்ந்து வளர்ந்து கனி கொடுக்கிறதோ அவனமே கிறிஸ்தவன் என்பவன் கர்த்தரை மாத்திரமே பற்றி கொண்டு அவருடைய ஆவியினால் அவருடைய வார்த்தையின் மீது படர்ந்து கனிகளை கொடுக்கிறவனாய் இருக்கிறான். கர்த்தரை பற்றி கொள்வது என்பது சிந்தையில் கிறிஸ்துவை தரித்து அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் தைரியத்துடன் நிலைப்பதாகும். யாக்கோபு தன்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதம் கர்த்தர் மாத்திரமே என்பதை அறிந்தபடியினாலே கர்த்தருடைய பாதங்களை உறுதியாய் பற்றி கொண்டு காக்கப்பட்டான். யோசேப்பு தன் வாலிபத்தில் தேவனுக்கு பயப்படும் பயத்தை பற்றி கொண்டு தீமையை விட்டு விலகி பாவத்திலிருந்து காக்கப்பட்டான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய விசுவாச சோதனையிலும் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டு எரிகிற சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் தப்பி வைக்கப்பட்டு காக்கப்பட்டனர். கர்த்தர் அவர்களோடு இருந்தார். இன்றைக்கு கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ளும் போது உங்கள் நடுவில் கர்த்தர் இருந்து உங்களை காத்து தேவன் தம்முடைய பரிபூர்ண சமாதானத்தினால் உங்கள் வாழ்வை நிரப்புகிறார். ஆமேன். பூரண சமாதானத்துடன் காக்கும் கர்த்தர்.